வெல்கம் டு Asmas Tamil Kitchen. நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது முகலாய் சிக்கன். இது ஒரு அட்டகாசமான நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிங்க. இது புரோட்டா பிரியாணி கூட சர்வ் பண்ணலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதில் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்து செய்யலாம். 1/2 கிலோ சிக்கனில் நான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கான அளவுகளை சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியை வெறும் 3 ஸ்டெப்பில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ஸ்டெப் என்னென்னா, 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கங்க. கைகளால் நல்லா உதுத்து விட்டு எடுத்துக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். எப்படியும் 10-12 நிமிஷம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் வெங்காயம் கறியிடாமல் பார்த்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆயிலை சுத்தமாக வடிச்சிட்டு வெங்காயத்தை எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்ச பிளேட்டில் மாற்றி ஆற விடுங்க. வெங்காயம் ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கூடவே 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். சேர்த்துனா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஓகே, இது இப்படியே தனியாக இருக்கட்டும். 2வது ஸ்டெப் என்னென்னா, சிக்கனை மேரினேட் பண்ணுறதுங்க. அதை சுத்தமாக கழுவி எடுத்த 1/2 கிலோ சிக்கன் கூட 250 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 மணி நேரம் மேரினேட் பண்ண விட்டுருங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இங்கே பட்டருக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம்.
5 நிமிஷம் கழிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். மூடி போட்டு வச்சாலும் அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்குங்க. கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிடலாம். சப்பாத்தி, புரோட்டா, பிரியாணி இப்படி எல்லாத்துக்கும் இதை சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அளவுகளை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.